நவீன வீடுகள், கடை தொகுதிகள், கல்யாண மண்டபங்கள் என அனைத்தையும் உத்தரவாதத்துடன் கட்டித் தருகிறார்கள் EMK என்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். புத்தாண்டு காலப்பகுதியில் மதுபானம் அருந்தி வாகனம் செலுத்தும் சாரதிகள் மற்றும் வீதி விதிமுறைகளை மீறும் சாரதிகளை கைது செய்யும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை எதிர்வரும் 22ஆம் திகதி வரை முன்னெடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடைமுறைப்படுத்தப்படும். கடந்த 24 மணித்தியாலங்களில் போதையில் வாகனம் செலுத்தி 520 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் போக்குவரத்து வாகன பிரிவு பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். முழு நாட்டையும் உள்ளடக்கிய வகையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையில் 8000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஏப்ரல் மாதம் 10ஆம் திகதி தொடக்கம் 20ஆம் திகதி வரையில் கூடுதலான வாகன விபத்துகள் இடம்பெறுவதாக அறிக்கையின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. விபத்துக்களை குறைப்பதற்கும் அதிக மதுபோதையில் வேகத்துடனும் கவனக்குறைவாகவும் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணித்தியாலங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 12 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 120 பேர் காயமடைந்துள்ளனர். அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.